ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ சொன்ன மாதிரி இது கோஷ்டி முதல் தான் சார். இல்ல இவன் கூலிப்படையா இருக்கணும் சார். சார் அவன் பாக்குறதுக்கே அக்யூஸ்ட் மாதிரி தான் சார் இருந்தான். நீங்க உங்க ரூட்ல விசாரிங்க சார். டேய் பேண்ட கலட்றா. கலட்றான்றேல. சார் பேண்ட கலட்றா. கலட்றான்றேல. கலட்றா. சொன்னா கேட்க மாட்டே. கலட்றா. கலட்றா. இருங்க சார். கலட்றான்றேல. சார் இங்கதே சார். வா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். நீங்க யாரு சார்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். அன்புன்ற ஒருத்தரை லேக் ஏரியால வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்களே, அவர் எங்க வச்சிருக்கீங்க? ஓ, அந்த அட்டெம்ப்ட் மர்டர் கேஸா? இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க யாருன்னு சொல்லுங்க. முதல்ல போன் எடுத்து பேசுங்க. நான் யாருன்னு தெரியும். ஹலோ, ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, வந்திருக்காங்க ஐயா. சரிங்க சரிங்க ஐயா. நான் சொல்லிடுறீங்க ஐயா. நான் உடனே கூப்பிட்டு சொல்லிடுறீங்க. ஓகே ஓகே ஓகே. வணக்கங்க ஐயா, வச்சிடுறீங்க. என்ன உங்க சேலம் எஸ்பி பேசினாரா? ஆமாங்க சார். அப்போ உங்க இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேன் சார், கூப்பிடுறேன் சார். ஒரே நிமிஷம் சார். சொன்னா கேட்றா. கலட்றா. நீ என்னையா அவனுக்கு வக்காலதா? நீ ஏன் டென்ஷனா இருக்க? சார் இவரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, போ சொல்லு. சார் நான் சொன்னேன் சார். ஆனா அதுக்குள்ள எஸ்பி ஐயா லைன்ல வந்துட்டாரு சார். எஸ்பியா? ஆமா சார். என்னையா சொல்ற? இவனுக்காக எஸ்பி லைனுக்கு வந்தாரா? ஆமாங்க சார். இவனை பார்க்க யாரையா வந்திருக்கா? யாருன்னு தெரியல சார். சார் இவர்தான் சார் அவரை தேடி வந்தவர். சொல்லுங்க சார். உங்க எஸ்பி உங்ககிட்ட பேசணுமா? முதல்ல அவர்கிட்ட பேசுங்க, அப்புறம் நாம பேசுவோம். ஐயா, நான் ஏற்காடு இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் பேசுறேங்கய்யா. இல்லைங்கய்யா, சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். விசாரணை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா இல்லைங்கய்யா. ஐயா அடிக்கலாம் இல்லைங்கய்யா, பேசிட்டு தான் இருக்கோம். ஐயா இல்லைங்கய்யா. ஐயா இப்பயே அனுப்பிச்சு விட்டுருங்கய்யா. அனுப்பி விட்டுருங்கய்யா, வச்சிருங்கய்யா. யோ சார் போயா, சீக்கிரம் கூட்டு சரிங்க சார். சார் நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க சார். நான் உட்கார்ந்து பேசுறதுக்குலாம் இங்க வரல. முதல்ல அன்பை அனுப்பி வைங்க, நான் கூட்டு கிளம்பணும். இப்ப கூட்டு வந்துருவாங்க சார். தம்பி தம்பி முதல்ல சட்டையை போடுங்க. சார் தம்பி போடுங்க. யோ எடுத்து குடியா. இதை கொடுக்குறேன் சார். என்ன போடுங்க. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. ஏதோ தெரியாம இந்த மாதிரி தவறு நடந்து போச்சு. யோ குடியா. யோ என்னையா பாத்துக்கிட்டு நிக்கிற? தம்பிகிட்ட வாட்ச குடியா. கொடுக்குறேன் சார். குடியா. என்னங்க சார்? சார் நான் வாட்சே பிச்சிட்டீங்கண்ணே. யோ ஏன் இப்படி பண்ற? சாரி சார். என்னையா நீ? தம்பி நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நான் உங்களுக்கு புது வாட்சே வாங்கி தரேன். இல்ல நான் இதையே போட்டுக்கோங்க கட்டிக்கிறேன். தம்பி, போட்டுக்கோங்க. தம்பி உங்க டவல். இல்ல பரவாயில்ல, வேண்டாண்ணா. ஐயோ அன்பு அன்பு
உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. அன்பு, ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அடிச்சாங்களா? சார் அடிக்கல இல்ல சார், சும்மா விசாரிச்சேன் சார். அன்பு, நீ சொல்லு, உன்னை அடிச்சாங்களா? இல்ல சார், அடிக்கலாம் இல்ல. சும்மா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அன்பு, சரி வா போலாம். சார் ஒரு நிமிஷம் சார். இன்ஸ்பெக்டர் சார், அவன் பேர் ரகு. அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். எங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். தயவு செஞ்சு அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன் சார். போலீஸும் ரகுவை பார்த்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ராஸ்கல் எங்கதான் இருக்கான். இது எதுவும் பொய் இல்ல. அப்ப கருணாகரன் அவர் கூட ரகு இருக்கான்னு சொன்னது. போலாம் அன்பு. சார் ரொம்ப சாரி சார், உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டேன். சாரியை விட அன்பு, என்ன நினைப்புல நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும், உங்களை சுத்தி இருக்கிற மத்தவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் மறுபடியும் நடக்காத ஒரு பிரச்சனையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முட்டாள்தனமா தெரியல இதெல்லாம்? சார் இல்ல சார், நாங்க முட்டாள்தனம் பண்ணல சார். என்னோட இந்த நிலைமைக்கு மூல காரணமே ரகுதே சார். போதும் ஆனந்தி, கேட்டு கேட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். சார் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க சார், நான் அவனை பிடிச்சிட்டு வரேன் சார். சார் அவன் ஏற்காடுல தான் சார் எங்கேயோ இருப்பான். அவனை பிடிச்சிட்டு வந்து நாங்க சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும் சார். இனஃப் அன்பு, இனஃப். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த பயம் நியாயமானதா? உன் மேல கம்பெனிலயும் சரி, ஆனந்தி குடும்பத்திலயும் சரி, உன் வீட்லயும் சரி, எல்லாரும் உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அந்த நல்ல பேர் கெட்டுற கூடாதுன்னு நீ பண்ண தப்ப மறைச்ச. ஆனா கல்யாணம் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆகியும் ஆனந்தி சொல்ற விஷயத்த நம்பிக்கிட்டு அந்த ரகுவை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீதான் அவன் வயித்துல வளர குழந்தைக்கு காரணம்னு தெரிஞ்சும் அவ சொல்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாத்தியா? ஒரு கொலை முயற்சியில கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்ஸ்பெக்டர் மட்டும் வராம இருந்திருந்தா ரகுன்னு ஒருத்தன் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான்.